மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம கூட யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டின் விபேஷ் இருக்காரு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட்டு. ஸோ நம்ம அவர்கிட்ட ஒரு 2 சம்பவத்துக்கான தீர்ப்பை தான் கேட்க போகிறோம். என்ன சம்பவத்துக்கான தீர்ப்புனா ஃப்ளூயிட்னா வந்து எந்த 2 கேட்டகரியை நீங்கள் ஃப்ளூயிட் சொல்லுவீங்க? கேஸும் லிக்விடும். இப்போ ஃப்ளூயிட் அப்படின்னா அவருக்கு தெரியும், அதை வந்து இன்னொன்று லிக்விட், இன்னொன்று கேஸ். ஸோ 2 உட்பிரிவாக பிரிச்சிட்டார். என்ன இந்த பிரிவினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் கேஸ். இவங்க பிஹேவியர் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஒரே ஒரு செயல் தான் பண்ண போகிறோம், டெம்பரேச்சரை அதிகப்படுத்த போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெம்பரேச்சரை அதிகப்படுத்தணும். இங்கே லிக்விட்ல என்ன ஆகுது விஸ்காசிட்டி அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். விஸ்காசிட்டி குறையும். கேஸ்ல என்ன ஆகுது? கூடும். அப்போ இங்கே டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா இதில் எதிர்மறையாக பிஹேவ் பண்ணுது, இல்லை நேர்மறையாக பிஹேவ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். கேஸு நமக்கு நேர்மறையாக பிஹேவ் பண்ணுது, லிக்விடு நமக்கு எதிர்மறையாக பிஹேவ் பண்ணுது. இதுதான் தீர்ப்பு. ஐயா இன்ஜினியர் ஐயா, டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா லிக்விடோட விஸ்காசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா குறையும். இன்ஜினியர் ஐயான்னு கேட்டோம்னா குறையும். அது ஐயா இன்ஜினியர் ஐயா, டெம்பரேச்சர் இருந்தால் கேஸோட விஸ்காசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தெரியும். ஆனால் ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்றது தான் இன்ஜினியரிங். ஸோ இங்கே லிக்விட்ல ஃபர்ஸ்ட் லிக்விடோட பஞ்சாயத்தை முடிப்போம், அப்புறம் கேஸ் போகும். லிக்விட்ல எதனால அந்த விஸ்காசிட்டி குறையுது அப்படின்னா, ஸோ இது விஸ்காசிட்டிக்கு காரணம் என்னன்னா மாலிகுலர் அட்ராக்ஷன். சரியா? மாலிகுலர் அட்ராக்ஷன் ஒரு மாலிகுலோட என்ன இன்னொரு மாலிகுல் என்ன பண்ணும்? கண்ணும் நோக்கியா அப்படி சொல்லிட்டு அட்ராக்ட் ஆகும். சரியா? ஒரு மாலிகுலோட இன்னொரு மாலிகுல் அட்ராக்ட் ஆகும். சேம் மாலிகுல் அட்ராக்ட் ஆச்சுன்னா அங்க உண்டாகிற ஃபோர்ஸ் என்ன? கோஹெசிவ் ஃபோர்ஸ். சோ இங்க விஸ்காசிட்டிக்கு காரணம் என்ன அப்படின்னா கோஹெசிவ் ஃபோர்ஸ். விஸ்காசிட்டி காரணம் கோஹெசிவ் ஃபோர்ஸ். நம்ம ஹீட் கொடுக்க கோஹெசிவ் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? குறையும். ஹீட் கொடுக்க டெம்பரேச்சர் அதிகப்படுத்த கோஹெசிவ் ஃபோர்ஸ் குறையும். அதுக்கு என்ன உதாரணம்னா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டு இருக்கோம் வச்சுங்க, யாரோ ஒருத்தன் வந்து பத்த வைக்கிறான். அப்ப என்ன பண்ணுவோம்? கை எடுத்துட்டு ஓடும். அப்ப கோஹெசிவ் ஃபோர்ஸ் குறையும். சரியா? கோஹெசிவ் ஃபோர்ஸ் குறையனால விஸ்காசிட்டி குறையுது தான் நடக்குது. இதே கேஸ் போறோம், கேஸோட பஞ்சாயத்து. அங்க கண்ணும் நோக்கிய பாட்டு கேட்டோமா? இங்க என்ன பாட்டு அப்படின்னா, இங்க கேஸ் மாலிகுல்ஸ் தள்ளி இருக்கும். தள்ளி இருக்குமா? அங்க பக்கத்துல கொஞ்சம் பக்கத்துல ரொம்ப நெருக்கமா இருக்காது, பக்கத்துல இருக்கும். அப்ப கண்ணும் நோக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கோஹெசிவ் ஃபோர்ஸ் அங்க உண்டாவாது. இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இங்க வந்து காலியா இருக்கனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாலிகுல் என்ன பண்ணுவாங்கன்னா மோதி விளையாடுவாங்க. மோதி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு மோதி இடிச்சு விளையாடுவாங்க. யாரு? கேஸ் மாலிகுல். சோ மோதல். இவர் ஓடி வராரு, இவரும் ஓடி வராரு, 2 பேருக்குள்ள மோதல் என்ன பண்ணும்? காதல் வந்து பண்ணும். சோ டெக்னிக்கலா காதலை எப்படி சொல்றது அப்படின்னா மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். சோ மோதுது, மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. இங்க நடக்கிறது பேரு மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். அங்க நடக்குது கோஹெசிவ் ஃபோர்ஸ், இங்க நடக்குது மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். சோ மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ப இங்க விஸ்காசிட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். விஸ்காசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் தி மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். சோ நம்ம டெம்பரேச்சர் அதிகமாக்க மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாக்க மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாகும். ஹென்ஸ் என்ன ஆகும்? விஸ்காசிட்டி அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாக மோதல் அதிகமான காதல் அதிகமானா விஸ்காசிட்டி அதிகமாகும். ஸோ இன்னைக்கு பெஸ்டின் விபேஷ் வந்து 2 பாட்டு. இந்த பாட்டில் என்ன பண்ணுங்க, கண்ணும் நோக்கியா மூலியமா கோஹெசிவ் ஃபோர்ஸ் உண்டாகுதுன்னு சொன்னாரு. அது மூலியமா விஸ்காசிட்டி இங்க குறையுது, விஸ்காசிட்டி குறையுதுன்னு. டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா கோஹெசிவ் ஃபோர்ஸ் குறையுது, அதனால விஸ்காசிட்டி குறையுது. இங்க வந்து மோதி விளையாடு சொல்லிட்டு மோதும் போது நடக்கிறது என்ன? மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமானா விஸ்காசிட்டி. இப்போ கேஸ்ல வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல், லிக்விட்ல வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இந்த 2 விஷயத்தையும் நமக்கு அற்புதமாக கற்றுக் கொடுத்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட்டுக்கு தேங்க்யூ சொல்றோம்.